Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து லஞ்சுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஒரு விருந்து சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு திடீர் விருந்துனே சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டு 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா நோம்பில் வந்து நிறைய வந்து நான்வெஜ் தான் வந்து போயிட்டு இருந்தது. சிக்கன் மட்டன் சொல்லிட்டு சகருக்கும் சரி அண்ட் இஃப்தாருக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே தான் வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்ருப்போம்னு சொல்லிட்டு அந்த நோம்புக்கு அப்புறம் வந்து வெஜ்ஜு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு செய்கிறத தான் நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். சாம்பார் இல்லைனா ரசம் ஏதாவது வைக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் மார்னிங்க்கா போல் தான் வந்து என்னோடய மாமா கால் பண்ணி திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து லஞ்சுக்கு நான் வந்திருந்தால் நீ வந்து உன்னோட கையாடி பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் நிறையா போட்டிருக்கேன், உன் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை, கண்டிப்பாக நீ வந்து பிரியாணி தான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி மாமாக்காக இன்றைக்கி ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கடாய் சிக்கன். ஸோ கடாய் சிக்கன் வித் பிரியாணியோட ரெசிபி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சைடிஷாக செய்யக்கூடிய கடாய் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கேப்சிகம் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி அதோட ஒவ்வொரு இதழையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் இங்கே கேப்சிகமும் பார்த்திங்கன்னா ஒரு க்யூப் ஷேப்க்கு சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. குயிக்காக வந்து ஒரு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடி இங்கே பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குயிக்காக பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கடையில் ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் மாமா ஃபேமிலி எல்லாமே கால் பண்ணி கண்டிப்பாக வந்து கடையில் எதுவுமே ஆர்டர் பண்ணக்கூடாது, நீ தான் வந்து பிரியாணி போடணும், உன்னோட பிரியாணி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா ஒரு குயிக்கான பிரியாணி வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வாசனை பொருட்களான பட்டை, கிளாம்பர், லவங்கம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். ஸோ பிரியாணி ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு குயிக் ரெசிபியாக தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் பட்டை, கிராம்பர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வந்து இதுலேயே சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகுறது வரையும். அண்ட் இதை போல் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கும் வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், என்னோடய பிரதரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஷால்லா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் வந்து பிரியாணி செஞ்சு தரேன். ஸோ அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் மிளகாய் தூள் ஒன்ஸ் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கி ஜூஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் வந்து இதில் சேர்த்துடுறேன். அண்ட் சிக்கன் பீசஸ் மசாலோட ஒன்ஸ் நல்லா பரட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கல்லுப்பு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா பிரியாணி ரெசிபி வந்து நிறைய வந்து நம்ம சேனலில் போட்டதுனால ஒரு குயிக் ரெசிபியாக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பிரியாணி ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பிரியாணிக்கான மசாலாவை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகத்தூள், அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், பெப்பர்லாம் வந்து half டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு மதியம் ஒரு 12 o'clock மேலே தான் பார்த்திங்கன்னா வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே மசாலாலாம் எல்லாத்தையும் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான். அண்ட் நம்ம சேர்த்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் இந்த தண்ணி வந்து சிக்கன் பீசஸ்லாம் வேகிறதுக்காக மட்டும்தான் வந்து தண்ணி சேர்க்குறோம். ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அண்ட் கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக நான் சேர்த்துருக்கிறேன். அது மேலே ஜஸ்ட் நல்லா தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த பிரியாணி மசாலா பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து சின்ன பர்னருக்காக வந்து சைடில் நான் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சைடில் வந்து அரிசி வேகிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன்.
வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 ட்ராப் ஆயில் மட்டும் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் வந்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். அரிசிக்கான தண்ணி வந்து சூடாகிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கனுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மல்லி எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் அண்ட் பெருஞ்சீரகம் ரெண்டுமே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து வரமிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 சேர்த்துக்கிட்டு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வச்சிடுறேன். ஸோ இது நல்லா வந்து ஹீட்டில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். அண்ட் இதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்துருக்கேன். அண்ட் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன் செய்கிறதுக்காக வந்து கேப்சிகம் அண்ட் வெங்காயம் பார்த்தீங்கன்னா தனித்தனி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் சேர்த்துட்டு வந்து நெய்லேயே நல்லா நான் வந்து வதக்கிக்கிறேன். அண்ட் இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிறது வரையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ சூடான தண்ணியில் போட்டு நல்லா நான் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ ஒரு 1/2% வந்து இந்த அரிசி வந்து குக் ஆகட்டும். அண்ட் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யில் நம்ம வதக்கி எடுத்த வந்து வெங்காயம் கேப்சிகம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ நம்ம கடாய் சிக்கனுக்காக மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சிலேயே நம்ம அரைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். அண்ட் இங்கே அரிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50% வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கிறேன் நல்லாவே வந்துருச்சான்னு சொல்லிட்டு. அண்ட் இதையுமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நல்லா ஸ்டைனரில் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்து நல்லா நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாத்திரத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்த அரிசியை வந்து பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் அண்ட் திராட்சை முந்திரியெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் சைடில். ஸோ அதெல்லாம் மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வெயிட் தூக்கி வச்சிடுறேன். அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிம்மில் வச்சுருங்க அந்த மேலே வெயிட் தூக்கி வச்சதுக்கப்புறம். ஸோ நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். ஸோ இந்த பிரியாணி வந்து தம்மாரிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கடாய் சிக்கன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கடாய் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு 2 ட்ராப் ஆயில் மட்டும் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாயை வந்து இது கூடயே சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்து கலர் மாறுற ஸ்டேஜில் வந்து ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ கடாயில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து மிக்சியில் லைட்டாக வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை வந்து டேரெக்டாக வந்து கடாயில் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கடாய் சிக்கனுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து சின்ன பீசஸாக வந்து போடுறது வந்து நல்லது. ஸோ அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி. அண்ட் இங்கே சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான் இந்த கடாய் சிக்கன் செய்கிறது. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான கடாய் சிக்கனை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அடித்த இந்த சிக்கன் கடாய் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த சிக்கன் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா எல்லாத்தையும் நான் போடல, ஜஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் இந்த கடாய் மசாலாவை வந்து இந்த கடாயில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மசாலா வந்து பெருசாக வந்து இந்த கடாய் மசாலாவுக்கு வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மசாலாவிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுத்து சிக்கன் பீசஸோட நல்லா இறங்கி வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சிக்கன் வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்து ட்ரை ஆகணும். ஸோ அது வரையும் நல்லா நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சைடில் வந்து தம் போட்ட பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஸோ அரிசி எதுவுமே உடையில பாருங்கள், நீளமாக பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே நல்லா டெம்டிங்கான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி
ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் செய்கிற மெத்தடில் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்டி அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இங்கே சைடில் வந்து கடாய் சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதை ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்ட மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விடலாம். ஸோ தண்ணி நல்லாவே ட்ரை ஆகி வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அகைன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம சைடில் வந்து கீயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் அண்ட் கேப்சிகம்மை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கடாய் சிக்கன். அண்ட் இதை வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னுமே கூட நீங்கள் வந்து நல்ல அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரது வரையும் வந்து வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த கடாய் சிக்கன் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கடாய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கனமான கடாயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தான் வந்து இந்த கடாய் சிக்கன் வந்து நல்லா சுண்டி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கடாய் சிக்கனோட டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி எல்லாமே நல்ல ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல் அண்ட் டெம்டிங்கான கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் கடாய் சிக்கன் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்காக நான் செஞ்ச இந்த பிரியாணி வித் சிக்கன் கடாய் ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் vlogsோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.